பாருங்கள், ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு விருந்துலையோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, சாப்பாடு போடுற ஆள் திருப்தியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா சாப்பாடு விடுவாங்க. அவரே பசியாக இருந்தாருன்னு வைங்களேன், சும்மா கடமைக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், போட்டுட்டு நான் போய் சாப்பிட்ணும்ப்பா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருப்தியாக இருங்க, நிறையா செய்வீங்க, ரொம்ப நாள் செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் நீங்களே பசியோடு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம் கல்லரும் கொள்ளைக்காரருமாக இருந்தார்கள், உங்கள் பலனை எடுத்து விட்டார்கள், உங்க மேல பாரத்தை சுமத்திட்டாங்க. இயேசு தனக்கு முன் ஊழியம் செய்தவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களால் சுமக்க முடியாத பாரத்தை யார் மேல சுமத்துறீங்க? ஜனங்க மேல சுமத்துறீங்கப்பா. ஜனங்களுடைய அவங்க மேல பாரத்தை போட்டு அவங்களை ஃப்ரீயா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே லா என்ன பண்ணுதுன்னா டிமாண்ட் கொடுத்து ஒருத்தனை ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டேன். ஆனால் இயேசுவோ டிமாண்ட் பண்றதை நிறுத்திட்டு சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள், நான் கொடுக்குறேன்னு சொன்ன முதல் இயேசு தான். நீ என்ன செய்வேன்னு கேட்டுட்டு இருந்த நியாயப்பிரமாண காலத்திலிருந்து விடுதலையாக்கி உட்கார், நான் உனக்கு செய்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன்னு ஜனங்களுடைய தேவைகளை எல்லாம் இயேசு சந்தித்தார். இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வர எல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையுங்கள். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். அந்த இளைப்பாறுதலே நீங்கள் நடக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரெஷரில், ஒரு மன அழுத்தத்தில், கட்டாயத்தின் பேரில் நீங்கள் பலதை செஞ்சு உங்களை வருத்திட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அந்த அந்த முறையான வாழ்க்கையிலேருந்து உங்களை விடுதலையாக்கி ரெஸ்ட்டுக்குள்ளே உங்களை நடத்துவாராக. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுங்கள். நற்கிரியைகளை செய்வதற்கு முன்னதாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கெட் மினிஸ்டர்ட் தென் மினிஸ்டர். ஊழியம் செய்து ஊழியம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊழியம் மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் பெறாமல் உங்களால் கொடுக்கவே முடியாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பெர்ஃபார்மன்ஸ் மென்டாலிட்டியிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கட்டும். நான் ஏதோ செய்து நிரூபிக்க வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து விடுதலை ஆகி கர்த்தர் எனக்காக செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் எனக்காக செய்து முடித்தவைகள், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள், இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி, அந்த ஒன்று தேவையான ஒன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரால் நான் ஊழியம் கொள்ள போகிறேன். இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். அதுதான் மிகப்பெரிய ஷிஃப்ட். நியாயப்பிரமாணம் ஊழியம் செய்யும்படி வந்துச்சு, ஆனால் நானும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்யும்படி வந்தேன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கிட்ட வந்தீங்கன்னா உன்னை வேலை வாங்க மாட்டேன், உனக்காக நான் வேலை செய்வேன். இயேசு உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். அதனால் இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் எல்லாருக்கும் வரட்டும். ஒரு லைஃப் ஆஃப் ஃப்ரீடம், ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை வாழணும்னா கிறிஸ்டியன் லைஃப்பில் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழகுங்கள். அவருடைய நன்மையை, அந்த ரட்சிப்பின் ஊற்றண்டைக்கு மொண்டு பருக ஆரம்பியுங்கள். கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நன்மையும் கிருபையும் நமக்கு இருக்கு. இந்த ஊற்று ஒரு நாளும் வற்றாது. என் தேவையை அறிந்து கர்த்தர் எனக்கு ஊழியம் செய்வார். அவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் போதெல்லாம் காட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன்ஸ். உங்களுடைய உணர்வுகளை கூட தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைக்கு ஊழியம் செய்து கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நற்கிரியையில் நீங்கள் வல்லவர்களாகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி பயன்படுத்துவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மரியாதை போல அமர்ந்திருந்து அவரிடத்திலிருந்து ஊழியத்தை நான் பெற வேண்டும். அவரின் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார். ஆமென்.